ஐயா, இப்ப வாயு சூரணத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் வச்சுட்டீங்களா ஐயா? எல்லா பொருளும் இருக்குமா? சொல்லுங்க ஐயா. சொல்லட்டுமா? இது கிளி கட்டி எரிக்கிறது என்று பெயர். கிளி கட்டி எரிக்கிறது. கிளிகட்டின்னு பேரு. இப்படி ஒடிச்சுட்டு உள்ளார அமைக்க வச்சு இப்படி கட்டிட்டு இப்ப இத ஒரு சின்ன ஸ்டவ் எடுத்து வச்சு ஸ்டவ் மேல ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேல ஒரு சும்மா வச்சுக்கிட்டு அப்புறம் வச்சு நூலை வச்சுட்டு தொங்க விட்டு பால் இல்லை பால் இது மட்டும் நம்ம அடுப்பில் வச்சு எரிக்கும்போது இப்படி வச்சு எரிக்கும்போது இந்த மேலே பால் பொங்கி அந்த இதில் வேகுது பாருங்க. அது போல் வெந்ததுன்னு எலுமிச்சை சம்பளம் சாரை புழிஞ்சு வச்சு இது கொஞ்சம் ஊற்றி அந்த அளவுக்கு ஊற்றிட்டு அரைக்கணும். இப்படி அரைக்கும் போது அரைச்சி இப்படி வச்சுட்டு இப்ப அரைக்க ஆரம்பிச்சாச்சமா, எல்லா பொருளும் போட்டாச்சா. இப்ப பெருங்காயத்தை உள்ள ஐயா. சிவாய நம்ம ஐயா. சொல்லுங்கம்மா ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்குமா. எப்ப வந்தீங்க ஐயா நீங்க? நான் பௌர்ணமிக்கு வந்தேம்மா. சுத்தறதுக்கு வந்தீங்களா ஐயா? கிரிவலம். ஆமா. நல்லது ஐயா. சுத்தி வந்தீங்களா ஐயா? பௌர்ணமிக்கு கிரிவலம் சுத்தியாச்சு. சுத்திட்டு தான் உங்களை பார்க்க வந்தேன். நீங்க ஏதாவது கேட்கற மாதிரி இருந்தா கேளுங்க. கேட்கறேன். அதுக்கு பதில் சொல்லிட்டு போகணும். சரிங்க ஐயா. நம்ம மருத்துவ வீடியோ எல்லாம் போடுறோம் இல்லைங்களா ஐயா? சரிங்கம்மா. அந்த வீடியோ போட்டா ஜனங்க வராங்களா ஐயா? வருவாங்கம்மா. வந்திருக்காங்க. நிறைய பேர் மருந்து கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு மருந்து செஞ்சு கொடுத்துருக்கேன். பக்கத்துல இருக்கிறவங்க வருவாங்க. தூரத்துல இருக்கிறவங்க போன் பண்ணி கேட்பாங்க. அவங்களுக்கு இப்படி செய்யுங்க, இப்படி செய்யணும் ஐடியா சொல்லுவேன். அது மாதிரி செய்வாங்க. அவங்களால செய்ய முடியல நேரா வருவாங்க. நம்மகிட்டயே மருந்து செஞ்சு மருந்து அரைக்கிறது காய்ச்சறத காய்ச்சி கரெக்டா கொடுப்பேன். வாங்கிட்டு போவாங்க. இப்போ உங்க பார்த்ததுல இருந்து சில பேர் வந்துகிட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துகிட்டு தான் இருக்காங்க. நான் மருந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போ உங்களுக்கு ஏதாவது மருந்து இப்போ தேவைன்னா சொல்லுங்க. நம்ம ஒரு மருந்து இப்போ சொல்லிட்டு போறேன். அதை செய்யலாம். சரிங்களாம்மா? ஐயா. சொல்லுங்க. ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நாம பெரிய பெரிய மருந்து செய்யல. சின்ன சின்ன மருந்து தான் நம்ம செய்து காட்டுறோம். சரிம்மா. ஏன்னா பெரிய மருந்தெல்லாம் செய்யற அளவுக்கு நமக்கு நீங்க செஞ்சு கொடுத்துருவீங்க. இப்ப கத்துக்கிறவங்களுக்கு அந்த பக்குவம் பத்தாது இல்லையா? பத்தாது. அதனால இப்ப எல்லாருக்கும் இந்த கேஸ் ட்ரபிள்னு ஒரு இங்கிலீஷ்ல கேஸ் ட்ரபிள். ஆமா. தமிழ்ல வாயு பிரச்சனை. இந்த வாயு பிரச்சனை இருக்குதுங்க ஐயா. சரிம்மா. எதனால ஒரு டென்ஷன் ஆனாலும் ஒரு வாயு பிரச்சனை வருது. ஆமா. அங்க புடிச்சிக்கிச்சு இங்க புடிச்சிக்கிச்சுன்றாங்க. ஆமா. சாப்பிடுற உணவும் சரியில்லை. சரிங்க. அதுலயும் வாயு சம்பந்தப்பட்டமான நோய் நிறைய வருது. இந்த வாயு சம்பந்தப்பட்டமான நோய் தான் நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் கூட மாறுது. ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஆமா. அது கூட மாறுது. நெஞ்சு வலி எல்லாம் வருது. அதனால ஒரு நல்ல அழகான ஒரு வாயு மருந்து ரெடி பண்ணிக்கிறோம் ஐயா. சரிம்மா. செஞ்சிடலாமா ஐயா? செஞ்சிடலாம். அந்த வாயு மருந்துக்கு என்னென்ன பொருள் சேர்க்கணும்னு நான் சொல்றேன். அது பிரகாரம் நான் செஞ்சு காமிக்கிறேன். நீங்களும் அதை கத்துக்குங்க. அது மாதிரி நீங்களும் செய்யலாம். ரொம்ப சந்தோஷம். அந்த வாயு மருந்து செஞ்சு நம்ம சாப்பிடறதுனால என்னென்ன பிரதிபலன் உண்டுங்க ஐயா? பிரதிபலன் அப்படின்னு சொன்னாக்க வாயு கலையும். வாயு உடம்புல இருக்கிற காத்து, சுத்துக்குடல்ல இருக்கிற காத்தும், பெருங்குடல்ல இருக்கிற காத்தும், மகோதரம்னு சொல்லுவாங்க. புறம்பலு பெருவயிறுன்னு சொல்லுவாங்களே. இந்த மாதிரி வயிற்றுல காத்து கட்டிக்கிச்சுன்னா அந்த காற்றை எக்காரணத்தை கொண்டு இந்த மருந்து வெளியனுப்போம். இந்த வாயு வெளியாச்சுன்னா உடம்பு பரிசுத்தமாகும். உடம்பு தூய்மையாகும். உடம்புல ஒரு புத்துணர்வு, ஒரு தெம்பும் கிடைக்கும். அந்த மருந்தை உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த செய்முறையை செஞ்சு காட்டுறேன். அது மாதிரி நீங்களும் செய்யுங்க. சரிங்களா? ஆரம்பிக்கலாமா ஐயா? இப்ப வாயு சூரணத்துக்கு தேவையான பொருள் எல்லாம் வச்சுட்டீங்களா ஐயா? எல்லா பொருளும் இருக்குமா? சொல்லுங்க ஐயா. சொல்லட்டுமா? சொல்லுங்க ஐயா. கவனமா கேளுங்க. இந்துப்பு, பெருங்காயம், சுக்கு, இஞ்சி, பிரண்டை கொடி, சாம்பிராணி பதங்கம், சீரகம், மிளகு. இது என்ன பண்ணணும்னா, இந்த பெருங்காயத்தையும் தனியா வச்சிருக்கணும். இந்த இந்துப்பையும் தனியா வச்சிடணும். இப்ப இந்த சாம்பிராணி பதங்கத்தையும் தனியா வச்சிடணும்.
இந்த 3யும் தனியா வச்சுட்டு, இந்த சுக்கு, இஞ்சி, பிரண்டை, மிளகு, சீரகம் இத இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. மிளகு, சீரகம் 2த்தையும் ஒண்ணா சேர்த்துக்கிட்டீங்க. சுக்கு, இஞ்சி, பிரண்டை இப்படி வச்சு இதுல இப்படி மூட்டை மாதிரி கட்டிக்கணும். இப்படி மூட்டை மாதிரி கட்டணும். இதுக்கு பேரு கிளி கட்டி எரிக்கிறது என்று பெயர். கிளி கட்டி எரிக்கிறது. கிளி கட்டின்னு பேரு. அப்படி ஒடிச்சுட்டு உள்ளார அமைக்க வச்சு இப்படி கட்டிட்டு, இப்ப இத வந்து ஒரு சின்ன ஸ்டவ் எடுத்து வச்சு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேல சும்மா ஒரு 2 கிளாஸ் பால் 2 கிளாஸ் அதில் ஊற்றி இதில் நூல் போட்டு கட்டி கிளி கட்டி எரிக்கணும். பால் சுண்ட வரல எரிக்கணும். எரிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மருந்தெடுப்போம். கரெக்டாக பண்ணி போடுங்க. நூல் சுத்துறதை எடுங்க. ஆமாம், முட்டை கட்டிட்டு இப்படி வச்சு இந்த துணி குச்சிருக்குல, இந்த குச்சியில இந்த அளவுக்கு வச்சு என்ன பண்ணணும், நூல்கண்டு எடுத்து இப்படி கட்டு போடணும். இப்படி கட்டு போட்டு இப்படி சுற்றிட்டு சுற்றிட்டு அப்புறம் வச்சு நூலை பார்த்துட்டு இந்த சரியில் தொங்க விட்டு பால் இல்லை பால் இது மட்டும் நம்ம வந்து அடுப்பில் வச்சு எரிக்கும்போது இப்படி வச்சு எரிக்கும்போது இந்த மேலே பால் பொங்கி வந்து அந்த இதில் வேகுது பாருங்கள். அதுபோல் வெந்ததுன்னு சொன்னால் அதில் உள்ள விஷத்தன்மை எல்லாம் முறிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தொட்டு சரக்கு இதில் கொட்டிக்கிறீங்க. சரக்கை கொட்டிடு, எல்லாத்தையும் வேக வச்சு சரக்கெல்லாம் போட்டு இப்படி பரப்பிட்டு கழுவத்தை எடுத்து அரைக்கணும். அரைக்கும் போது எலுமிச்சம்பழம் சாறை புழிஞ்சு வச்சிருக்கணும். எலுமிச்சம்பழம் சாறை புழிஞ்சு வச்சு இது கொஞ்சம் ஊற்றி அந்த அளவுக்கு ஊற்றிட்டு அரைக்கணும். இப்படி அரைக்கும் போது அரைச்சி இப்படி வச்சுட்டு இந்து உப்பை தேவைப்பட்ட அளவு, தேவையான அளவு போதும். இது சாம்பிராணி பதங்கத்தை இப்படி போடுறீங்க. எடைக்கு தகுந்தாறு போல போட்டுட்டு மீதிய 10 ரூபாய். இப்ப அரைக்க ஆரம்பிச்சாச்சமா, எல்லா பொருளும் போட்டாச்சா. இப்ப பெருங்காயத்தை உள்ள போட்டுக்கணும். பெருங்காயம் எங்க இருக்கு? 3 மணி நேரம் அரைக்கணுமா? 3 மணி நேரம் அரைக்கணும். அனைத்து பொருள்களும் நன்றாக மசிந்த பிறகு இதுபோல சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து வைத்து கொள்ளவும். இதை காய்ந்த பிறகு 3 நாள் காய்ந்த பிறகு டப்பாவில் அடைத்து வைத்து கொள்ளவும். காலை மாலை இருவேளை சாப்பிட்டு வர அஜீரண கோளாறு, வாய்வு பிரச்சனை நிச்சயமாக தீரும். மெயினான சித்தர்குடி யூடியூப் சேனல் அன்பர்களே, நீங்க பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.